அபார்ட் பண்றத தாண்டி வேற வழி இல்லல்ல. ஏய் சௌந்தர்யா, என்ன சர்வசாதாரணமா அபார்ஷன் பண்ணிடலாம்னு சொல்ற? வேற என்ன நீ பண்ண சொல்றீங்க? அந்த திவாகர் எனக்கு எடுத்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அவன் மூலமா வந்து இந்த குழந்தைய வயித்துல வளர்க்க சொல்றீங்களா? எப்படியா நீ? இங்க பாரு, இந்த விஷயத்துல எப்படி முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா அபார்ட் பண்ணணும் நீ சொல்றதுல, அப்ப அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு எல்லார்கிட்டயும் ஆலோசனை கேட்டுட்டு வந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடிவு எடுத்திருக்கேன்னு உங்க அண்ணன் கிட்ட வந்து சொன்னாராம். அதுக்கு உங்க அண்ணன், நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பு. ஒரு குழந்தைய அபார்ட் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். அது கருவுல இருந்தாலும் அது ஒரு குழந்தை, அது ஒரு உயிர். அது இந்த பூமிக்கு வரதுக்கான எல்லா உரிமையும் அதுக்கு இருக்கு. நம்மளோட விருப்பு வெறுப்புக்காக அந்த குழந்தைய அபார்ட் பண்ண கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லிட்டாரு. இங்க பாரு சௌந்தர்யா, அபார்ஷன்ங்கிற விஷயம் பிடிக்காததுனாலதான் சொல்லிருக்காரு. நடந்ததெல்லாம் தெரிஞ்சா சண்முகம் என்ன கேவலமா நினைக்க மாட்டானா? அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன என்ன நினைப்பாங்க? ஹலோ தனு, சவாரியில ஏதாவது இருக்கீங்களா? இல்லங்க, வீட்டுலதான் இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என்னோட கல்யாண விஷயமா மாமா கிட்ட பேச சொல்லிருந்தனே, அது விஷயமா ஏதாச்சும் பேசுனீங்களா அவர்கிட்ட? என்ன தனு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ராதிகா, கதிர் சார் கிட்ட இத பத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இன்னும் அமையல. சூழ்நிலை அமையலையா, இல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? ராதிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் அன்னைக்கே உங்க கல்யாண விஷயமா சார் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் நான் இத பத்தி பேசாம இருக்க போறேன்? நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா உங்க கல்யாண விஷயத்த பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க கண்டிப்பா இத பத்தி பேசி மாமாவை இதுக்கு சம்மதிக்க வைப்பீங்கன்னு நான் உங்களை முழுசா நம்புறேன். எப்படியாவது என் நம்பிக்கையை காப்பாத்துருங்க தனு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராதிகா. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்ண